மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளி போலீசாரால் சுட்டு பிடிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமன் அட் KK நகர், சென்னை. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே திராசு கிராமத்தை சேர்ந்தவர் கௌசல்யா. 80 வயது மூதாட்டியான இவர் தினம்தோறும் காலை மாலை வேளைகளில் புலவனூர் சாலையில் நடைபயிற்சி செய்வது வழக்கம். அந்த வகையில் வழக்கம் போல கௌசல்யா நடைபயிற்சி மேற்கொண்ட போது சாலையோரம் மதுபோதையில் அமர்ந்திருந்த 4 இளைஞர்கள் மூதாட்டியை தரதரவென சவுக்குத்தோப்புக்குள் இழுத்து சென்றுள்ளனர். மூதாட்டி சத்தம் போடாமல் இருக்க வாயில் மண்ணை கொட்டிய அவர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. அதோடு மூதாட்டி அணிந்திருந்த 3/4 பவுண்ட் தங்க நகையை பறித்து கொண்டு அங்கிருந்து அந்த கும்பல் தப்பி சென்றது. இதற்கிடையே அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் மூதாட்டி காயமடைந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் மூதாட்டியை மீட்டு சிகிச்சைக்காக சிதம்பரம் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். இது குறித்து புகாரின் பேரில் பன்ருட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி தப்பி ஓடியவர்களை தேடி வந்தனர். சம்பவ இடத்தில் மோப்ப நாய் வரவழைக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக காடாம்புலியூரில் பதுங்கியிருந்த சுந்தரவேலு என்பவரை பிடிக்க போலீசார் சென்றுள்ளனர். ஆனால் போலீசாரை தாக்கிவிட்டு சுந்தரவேலு தப்பியோட முயன்றதாக கூறப்படுகிறது. தனது தற்காப்புக்காக குற்றவாளி சுந்தரவேலுவை போலீசார் காலில் சுட்டு பிடித்துள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் செய்தியாளர்களிடம் கூறுகையில் தற்காப்புக்காக துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக கூறினார். மேலும் குற்றம் சாட்டப்பட்ட சுந்தரவேல் மீது 4 கொள்ளை வழக்குகள் உள்ளது. மதுபோதையில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டதாக அவர் ஒப்புக்கொண்டார் என கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து குண்டடிப்பட்ட அவரை மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். பாலியல் வன்கொடுமை வழக்கில் தொடர்புடைய மற்றவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.